வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக திருக்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ற தூய்மையான கொள்கையிலே நாம் எல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் நம்மோடு இந்த கொள்கையை நிறுத்தி கொள்ளாமல் உலகம் முழுவதும் வாழுகின்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பையும் நாம் சுமந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் தவறான பாதையில் செல்லும் பொழுது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்களை அனுப்பி வைப்பான். ஒரு நபி மரணித்து விட்டால் அவருடைய இடத்திலே அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு நபியை அல்லாஹ் நியமிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், குல்லமா ஹலக்க நபியுன் ஹலஃப நபியுன். ஒரு நபி மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரிடத்தில் வேற ஒரு நபி அந்த இடத்திற்கு வந்து விடுவார். இப்படித்தான் இஸ்ரவேல் சமுதாயம் முந்தைய சமுதாயங்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அல்லாஹ் ஏற்படுத்திவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு பிறகு அவர்கள் செய்த பணியை ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். திருமறை குர்ஆனில் கூட இந்த பொறுப்பை சுமந்து கொண்ட காரணத்தினால்தான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மனித குலத்திற்காக உருவாக்கப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதனால் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள்? தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான காரியங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்கள், தீமையான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். இதனால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள் என்பதால் அந்த பொறுப்பு முஸ்லிம்கள் மீது, குறிப்பாக தூய்மையான வடிவத்தில் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. இந்த பணியைத்தான் நாம் பல விதங்களிலே செய்து வருகிறோம். ஆனால் சமீப காலமாக நாம் நம்முடைய சகோதரர்களை அவர்களுடைய செயல்பாடுகளை உற்று நோக்கும் பொழுது ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட அந்த வீரியம் இன்றைக்கு குறைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட தன்னலமற்ற அர்ப்பணிப்பு தன்மை இன்றைக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் உலக விஷயங்களை எடுத்துக்கொண்டோமேயானால் மரணிக்கிற வரைக்கும் மனிதன் தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று திருப்தி அடைவதே கிடையாது. இந்த பணியில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு கட்டம் வரைக்கும் கஷ்டப்படுகிறோம், அடி உதைகள் வாங்குகிறோம். அடி உதைகள் வாங்கி நமக்கென்று ஒரு கூட்டம் உருவாகிறது. உருவான பிறகு அதை வைத்து ஒரு மர்க்கஸ் உண்டாகிறது, ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம், நமக்கென்றே ஒரு தலைமைத்துவம் கிடைக்கிறது. இதோடு நம்ம வேலை முடிந்து விட்டது, நமக்கு தொழுகிறதுக்கு பள்ளி வாசல் வந்து விட்டது, நம்முடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு கபருஸ்தான் கிடைத்து விட்டது, இனிமேல் நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை என்ற நிலை வரும் பொழுது நம்முடைய அந்த பிரச்சார பணியை அதோடு நம்ம முடித்துக் கொள்கிறோம். நம்முடைய பள்ளி வாசலோடு நம்முடைய பணிகளை நிறுத்திக் கொள்கிறோம். நேற்று எப்படி ஊர் ஊராக தேடி சென்று பிரச்சாரம் செய்தோமோ, வீதி வீதியாக சென்று எப்படி பிரச்சாரம் செய்தோமோ, மிகுந்த அர்ப்பணிப்போடு எப்படி பிரச்சாரம் செய்தோமோ, தனித்தனி நபர்களை சந்தித்து எப்படி பிரச்சாரம் செய்தோமோ, தினமும் சிறிது நேரங்களை ஒதுக்கி எப்படி நம்ம பிரச்சாரம் செய்தோமோ, அந்த மாதிரியான தன்மைகள் வளர்ந்த பிறகு காணாமல் போய்விடுகிறது. வளர்ச்சி அடைவதற்கு முன்னால் தான் நம்ம நிறைய அர்ப்பணித்திருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு 20 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம சென்று பார்த்தோமேயானால் இந்த ஏகத்துவ கொள்கையில் மிக குறைந்த சகோதரர்கள் தான் இருந்தார்கள். அந்த சகோதரர்கள்
இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்ட மாதிரி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற நோக்கத்திற்காக மிகுந்த அர்ப்பணிப்பை அவர்கள் கை கொண்டார்கள். எந்த அளவுக்கெல்லாம் செய்தார்கள்? எந்த ஊரில் ஏகத்துவ கொள்கை சென்று அடையவில்லையோ அந்த ஊர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வேன்களிலே வாகனங்களிலே வழியே சென்று அங்கு அடி உதைகளை வாங்கி விரட்டி அடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப அந்த ஊர்களை முற்றுகையிட்டு அவங்களுடைய கருத்தை பிரச்சாரம் செய்து இப்படியெல்லாம் இந்த கொள்கையை வளர்ப்பதற்காக மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காக அவங்களையும் ஏகத்துவவாதிகளாக மாற்றுவதற்காக நம்முடைய சகோதரர்கள் உழைத்திருக்கிறார்கள். அதே போல அன்றைக்கு நம் சார்பாக வந்து கொண்டிருந்த ஏகத்துவ மாத இதழுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போட சந்தாக்களை பிடித்து ஒவ்வொரு இடத்திற்கும் தங்களுடைய செலவிலேயே நான் 50 சந்தா பிடிக்கிறேன், நான் 25 சந்தா அனுப்புகிறேன், இந்தந்த அட்ரஸுக்கு நீங்கள் இந்த பத்திரிக்கை அனுப்பி வைங்க என்கிற அளவுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து இந்த கொள்கை மக்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக அர்ப்பணித்தார்கள். அப்போதெல்லாம் நமக்கு மர்க்கசுகள் இருக்கவில்லை. பள்ளிவாசலில் போய் தொலைவிட மாட்டார்கள், மூத்தா போனால் அடக்கம் செய்ய மாட்டார்கள். அது எதையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ பெரிய அடக்குமுறைகள் கண்டாலும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அத்தனையும் சகித்து கொண்டு மேலும் மேலும் இந்த கொள்கையை வளர்ப்பது மாத்திரமே நம்முடைய ஒரே குறிக்கோள் என்று செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? இப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். இதுதான் நம்முடைய லட்சியம், இதுதான் நம்முடைய முக்கியமான பணி, இந்த பணி நபிமார்கள் செய்த பணியை அல்லாஹ் நம்ம தலையில் சுமத்தி இருக்கிறான் என்று நடக்கக்கூடியவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்படுகிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக நம்முடைய தாவா களம் ரொம்ப சோர்வான நிலையில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்மோடு நிறுத்தி கொள்கிறோம். எந்த ஊரில் மர்க்கஸ் இருக்குதோ அந்த ஊரில் மாத்திரம்தான் அது மர்க்கஸுக்குள்ள வைத்துத்தான் தாவா நடக்கிறது. அதுபோக என்ன செய்கிறோம்? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு கூட நம்ம அதிகமான கவனம் எடுத்துக்கொள்வது என்பது தெரியுமே. ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு, வாங்க, அது என்ன தெரிஞ்சே தானே சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் செய்திகளை கேட்டு அறிவதற்கு கூட நாம் நேரம் ஒதுக்குவது கிடையாது. தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் ஒரு தெரியாத விஷயம் இருக்கும். அனைத்தையும் தெரிந்தவர்களாக யாருமே இல்லை. இன்னைக்கு தெரிந்த விஷயங்கள்ங்கிற ஒரு மனப்போக்கு வாராந்திர குரான் கிளாஸ் என்று சொன்னால் கூட்டம் குறையக்கூடிய நிலைமை இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். பெரிய பெரிய மாநாடுகள் பொதுக்கூட்டங்களுக்கு மாத்திரம் மக்கள் குழுமி விடுகிறார்கள். தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள், தொலைக்காட்சியில் இவ்வளவு பெரிய செலவு செய்த நிகழ்ச்சி நடத்தினோம் என்று சொன்னால் இந்த கொள்கைக்கு வராத சகோதரர்கள் தான் அதிகமாக அதை பார்க்கிறார்களே தவிர நம்முடைய சகோதரர்கள் வேற வேற நிகழ்ச்சிகளை, நாடகங்களை பார்த்து கொண்டு வேற வேற தமாசுகளை, ஜோக்குகளை பார்த்து கொண்டு என்ன செய்கிறாங்க? பொழுதை வீணடித்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோமையானால், அதில் நமக்கு நம்பிக்கை இருக்குமையானால், அதில் ஆர்வமும் வீரியமும் குறையலாமா? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுடைய ஒரு தன்மை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அவன் எந்த ஒரு விஷயத்திலையுமே போதும்னு அவன் நினைக்கிறதே கிடையாது. நமக்கு ஒரு பணம் முக்கியமான தேவை. சில ஆயிரங்களுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலையில் ஒருத்தன் இருக்கிறான், கடுமையாக பாடுபடுறான், உழைக்கிறான், லட்சாதிபதி ஆகிட்டான். அதோட உழைப்பை நிப்பாட்டி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நம்ம தான் லட்சாதிபதி ஆகிட்டோமே, நமக்கு நேற்று 100 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நமக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் இருக்குது, இதோட நம்ம சம்பாதிக்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு யாராவது இருந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அப்போ கோடிகளை சம்பாதிக்கணும் என்பதை அடுத்த லட்சியத்தை மாற்றிக்கிறான். கோடியை சம்பாதிச்சவன அதான் கோடி விட்டதே, இனிமேல் நமக்கு என்னத்துக்கு, இதோடு நிறுத்தி கொள்வோம், இன்னும் புதிய புதிய தொழில்களை நம்ம உண்டாக்க வேணாம், புதிய புதிய வருவாய் ஈட்டக்கூடிய வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்க வேணாம், ஈடுபட வேணாம் என்று யாராவது இருக்கிறோமா? அப்போ கோடிகளை பல கோடிகளாக நம்ம என்ன செய்யணும், மாற்றணும் என்று தான் நம்ம அக்கறை செலுத்துகிறோம். ஒன்று கூட இது போதும், இதோட எனக்கு முடிந்து விட்டது என்று நம்ம நினைக்கிறதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, இந்த ஆதமுடைய மகனுக்கு லவ்வன்னல் இப்படி ஆதம வாதியானி மின் தஹபின், இந்த வாதிமின் தஹபின் ஆதமுடைய மக்களுக்கு மனிதர்களுக்கு தங்கத்தால் ஒரு ஓடை, ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தால் கூட அவன் என்ன சொல்வான்னு கேட்டா, இதே மாதிரி இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமே. தங்கத்தில் ஆறே ஓடுது, ஆறுனா என்ன அர்த்தம்? அதை கணக்கு வழக்கு இல்லாமல்
ஓடுகிறதுன்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு மனிதனை கொண்டு உயரத்தில் வைத்தால் கூட அவன் என்ன நினைக்கிறான், இது மாதிரி இன்னொன்று எனக்கு இருக்கணும், 2 இருந்தால் நல்லா இருக்குமேமா. சரி 2 கொடுத்தவனே சரியாயிருவானாண்டே சரியாக மாட்டான், இன்னொரு 4 இருக்கணுமே நினைக்குவான். அப்போ இது கடைசியில் மௌத்தாவுற வரைக்கும் இவன் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். அல்லாஹ்வே சொல்ற அல்ஹாக்குமு தகாசுரு, இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது, உங்களை இறை நினைவை விட்டும் திசை திருப்பி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுற அளவுக்கு நம்முடைய சுபாவம் இருக்கிறது. அதே மாதிரி காசு பணத்தை வகையாக பிரித்து பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அது 2 பேர் புருஷன் முன்னாடி 2 பிள்ளை இருப்பாங்க. இதுக்கு இது வீடு பத்தாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறான். அந்த வீடை வாங்கி போடுறான். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ வாங்கினாலும் அந்த 10 அடி இடத்துல நம்ம வசிக்க முடியும் அப்படி நினைப்பது இல்லாமல், அப்போ ஒரு வீடு 2 வீடாக்க நினைக்கிறான், 2 வீடு 3 வீடாக்க நினைக்கிறான், 4 மாடி 5 மாடி கட்ட நினைக்கிறான். அப்போ அதில் அவனுக்கு திருப்தி அடைய மாட்டேங்குது. மேலும் 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 புதுசாக இடிச்சிட்டு மர கட்டணும், காசு நிறைய வந்து விட்டால் இடித்து விட்டு கட்டணும் என்று நினைக்கிறான். அப்போ ஒன்றும் அதில் முடிவு இல்லைன்னு நினைக்கிறான். நம்முடைய வேலை வீடு கட்டுற வேலைக்கு முடிவு கிடையாது. ஆடை இருக்கிறது, இத்தனை ட்ரெஸ்ஸு போதும், இனிமேல் ட்ரெஸ்ஸே தேவையில்லை அப்படின்னு நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். பழசை கழிச்சிட்டு புதுசை வாங்கு, புதிய மாடல் இருந்தால் வாங்கு, புதிய செல்ஃபோன் இருந்தால் வாங்கு, புதிய வாட்ச் இருந்தால் வாங்கு, புதிய செருப்பு இருந்தால் வாங்கு. அப்போ மனிதன் எல்லாத்துலையும் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். திங்கிறதுல மட்டும்தான் அவன் நினைப்பான். அது கூட அப்போதைக்கு மட்டும் நினைப்பான். ஏன்னா வயிற்றில் இடமில்லாத காரணத்தினால வெரைட்டியாக அன்றாட சாப்பிட வேண்டும் என்பதில் எல்லாம் அதுலேயும் கூட அவன் முடித்துக் கொள்வது கிடையாது. அது முடிவில்லாமல் போய்கொண்டே தான் இருக்கிறது. அப்போ நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் எல்லா விதமான காரியங்களும் இதோட முடிந்து விட்டது என்று மனிதன் எல்லை கோடு போடவே மாட்டான். சாவுற வரைக்கும் அவன் ஒரு கோட்டை போட்டுக்கொண்டு இதை அடைந்து விட்டால் இதோட நம்ம ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, இந்த அளவை அடைந்து விட்டால் இதுக்கு மேலே வீடு கட்டக்கூடாது, இந்த அளவை அடைந்து விட்டால் இது மேல் பணம் சம்பாதிக்கக்கூடாது, இந்த அளவை அடைந்து விட்டால் எந்த செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ளக்கூடாது, இந்த அளவை அடைந்து விட்டால் அதுக்கு மேலே பதவிக்கு ஆசைப்படக்கூடாது என்று ஒரு கோடு போட்டுக்கொண்டு வாழக்கூடிய மனிதனை நம்ம பார்த்துருக்குறோமா? அதுதான் முடிவு. அதுக்கு மேலே இல்லைண்டா மட்டும்தான் அல்லாவா கோடு போட்டால் தான் அது நின்றுவானே தவிர இது வழி இருக்குமானால் கடைசி வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறான். சாவுற வரைக்கும் 95 வயசு வர்ற வரைக்கும் கூட அவனுடைய அந்த ஆசையும் அது இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற எண்ணமும் குறைவது கிடையாது. ஆனால் எதில் குறைஞ்சி போயிடுறான்? பிரச்சாரம் பண்ணுப்பா, நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை அடுத்த ஆளுக்கு சொல்லுப்பான்னா அதுக்கு எல்லை கூட போடுறான். எது போடுறான்? அது மர்க்கஸ் வர்ற வரைக்கும் தான் எங்களுக்கு, அல்லது நாங்கள் 10 பேராக இருந்தது இப்போ 50 பேர் ஆகிட்டோம்ல, இனிமேல் என்னத்துக்கு, எங்களை என்ன எவன் செய்ய முடியும்? அப்போ இந்த கொள்கையில் நம்ம இருந்து பிரச்சாரம் செய்தது சேஃப்டிக்கு தான் பண்ணியிருக்கான்னு விளங்குது. அதான் நம்ம 5 பேராக இருந்த பெண்ணி எடுத்துருவாங்க, ஒரு 50 பேராக இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு, அதுக்குத்தான் இப்படி பம்பரமாக இவன் செஞ்சுருக்கானே தவிர இது இந்த கொள்கை சரி என்பதற்கு செஞ்சிருந்தானே. ஆனால் 50 பேரை 100 ஆக்கிறதுக்கு பாடுபடணும், 100 200 ஆக்கிறதுக்கு பாடுபடணும், 200 வந்தவனை 500 ஆக்க பாடுபடணும், ஊரில் மெஜாரிட்டி ஆகிட்டா கூட மீதியான மைனாரிட்டி மக்களை வென்றெடுப்பதற்கு பாடுபடணும் அப்படி நினைக்காம ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை மாதிரி இவனை தள்ளி இருக்குதோ நம்ம நினைக்கிறோம். இவன் எவ்வளோ பம்பரமாக செயல்பட்டான எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நாம் ஒரு கொள்கையில் இருக்கோம், ஒதுக்கப்பட்டோம், நம்மளுக்கு எந்த அரவணைப்பும் கிடையாது, செத்து போனால் கூட தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 10 பேர் 20 பேர் உண்டாக்கிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு அந்த எண்ணிக்கை அடைந்த பிறகு ஒதுங்கி கொண்டானா, எதனால் இவனுக்கு அந்த சோறு வருகிறது? அல்லது மார்க்கத்தில் அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு இருப்பதாக நினைக்கிறானா, அல்லது இந்த செயல்களுக்கெல்லாம் பயனே இல்லை, இது செய்யறதுனால ஒரு நன்மையும் கிடையாது என்று நினைக்கிறான். ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் ஒரு லிமிட் வந்தவுடன் மனிதன் தாவா பணியில் மட்டும் பழைய வீரியத்தை காட்ட மாட்டேங்கிறான். புதுசாக சில சகோதரர்கள் நுழைந்து கொண்டு தான் தாவா பணி எடுத்து செல்கிறார்களே தவிர பழைய ஆளுக்கெல்லாம் இப்போ எங்கன்னு தேடி பார்த்தா நிறைய பேர் அட்ரஸே இருக்காது. அவங்களாம் தௌஹீத் தான் இருக்கிறாங்க. அவங்க அளவோடு நிறுத்தி கொண்டு அந்த களத்தில் இறங்கி மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஊரில் வாழ முடியாத நிலைமை, வெளியே நடமாட முடியாத நிலைமை, முஸ்லீம் என்று யாருமே சொல்லிக்கொள்ள முடியாத
ஒரு நிலைமை, பிரச்சாரம் பண்ண முடியாத நிலைமை, இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் அடி உதைகளுக்கு உள்ளாகி பல தோழர்களை இழந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. போய் அவங்களும் ஒரு செட்டில் ஆனாங்க. ஒரே அடி உதை, எவ்வளோ நாளைக்கு அடி உதை வாங்கிட்டு இருக்கிறது. மதீனாவுக்கு போனார்கள். அங்கே ஒரு கவர்மெண்டை நிறுவி ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு மன்னராக அவர்கள் வந்து உருவெடுத்தார்கள். அப்பாடா இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை என்று ஓய்ந்திருந்தார்களா, மௌத்தாவர வரைக்கும் பிரச்சாரம் பண்ணார்களா? ஒரு எல்லை வந்து விட்டதை நம்ம அதை நிறுத்திக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம் என்று இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து கஷ்டப்படும் பொழுது பிரச்சாரம் செய்தார்கள். சரி, அந்த கஷ்டமெல்லாம் விலகி அரசாங்கமே நம்ம அரசாங்கம் என்று ஆன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் வீரியமா பண்ணாங்க. இன்னமும் பெரிய பெரிய வல்லரசு சக்கரவர்த்தின்னு சொல்றவனுக்கெல்லாம் கடிதம் எழுதுறாங்க. எப்போ எழுதுறாங்க? மக்காவில் இருக்கும் போதா எழுதுனாங்க. தனக்கென்று ஒரு எல்லை, நமக்கு நம்ம ஒரு மன்னர் ஆயிட்டோம், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, யாரும் நம்மளை அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, நம்மை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இனிமேல் யாரும் தர முடியாது என்ற அளவுக்கு வந்த பிறகு வழியை போய் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டு மன்னருக்கும் கடிதத்தை எழுதி அழைப்பு கொடுக்கிறார்கள். படைகளை அனுப்பி தாவா செய்கிறார்கள். பல நாடுகளுக்கும் என்ன செய்கிறாங்க, பொய்யான தவறான கொள்கையுடையவர்களை முறியடிப்பதற்காக வேண்டி அதிலேயே திட்டமிடுகிறார்கள், அதிலே கவனம் செலுத்துகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் அவங்க மரணிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸெய்த் இப்னு சாபித்துடைய தலைமையில் இந்த நபி என்று பொய் நபி என்று வாதிட்டு கொண்டிருந்த ஒருத்தனை முறியடிப்பதற்காக வேண்டி ஒரு குழுவை நியமித்து அதை முறியடித்து அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவங்க அந்த படையை நியமித்த நிலையில் மரணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணியை நிறுத்தி வைத்தார், எந்த பணியை கடைசியாக நியமித்தார்களோ அது அவங்க தொடரும்படி உடனே என்ன செஞ்சாங்க, மதீனாவில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேலையை பாருங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள். இதுக்கு இதை நம்ம சொல்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கஷ்டப்பட்டு கொண்டு சிறுபான்மையாக ரொம்ப ஒரு சிரம தசையில் இருந்தார்களே, அப்போ எந்த மாதிரியான வேகத்தோட வீரியத்தோட பிரச்சாரம் செய்தார்களோ, அவங்களுடைய தோழர்களை எப்படி வீரியத்தோட பிரச்சாரம் செய்தார்களோ அந்த நிலைமைக்கு குறையாமல் தான் மதீனாவுக்கு போன பிறகும் செய்தார்கள். மதீனாவுக்கு போன பிறகும் அந்த தாவா பணியில் ஒரு கடுகளவு கூட முந்தி இருந்த நிலையிலிருந்து என்ன செஞ்சிடல, அவங்க குறைத்து கொண்டதே கிடையாது. அப்போ எப்படி மனிதனுடைய இயல்பு என்ன, எல்லா எல்லா விஷயங்களையும் மேலும் வேணும் மேலும் வேணும் மேலும் வேணும்னு ஆசைப்படுறான் பாருங்களேன். அந்த மாதிரி வந்து மார்க்க விஷயத்தையும் இயல்பாக்கி கொண்டார்கள். இது எப்படி நமக்கு போதும், இன்னும் வரணும். அல்லாஹ் சொல்றான், ஒமா அக்ஸரு நாசி ஒலோ ஹரஸ்த பிமுமினீன், நபியே நீங்கள் எவ்வளோதான் பேராசைப்பட்டாலும் அதிகமான மக்கள் முமீன்களாக ஆக மாட்டார்கள். அவங்க ரசூல் அவ்வளோ பேராசைப்படுறாங்க. எப்படி எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும்னு அவ்வளோ பேராசைப்படுறாங்க. அது முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும், அனைவரும் வந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லை அல்லக்க பாஹிவுன் நப்சக், இதெல்லாம் மதீனாவுக்கு போன பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். இல்லை அல்லக்க பாஹிவுன் நப்சக்கால ஆசாரியும் இல்லம் யூமினு பி ஹாதல் ஹதீஸ் அசஃபா, இந்த செய்தியை அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி உண்மையே நீர் அழித்து கொள்ள பார்க்கிறீரே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிபதி என்று வந்தவன அப்பாடா என்று உட்கார்ந்து விடாமல், இன்னும் இவ்வளோ பேர் வராமல் இருக்காங்களே, இந்த அவங்க வராமல் இருக்கிறாங்களே, இவங்க வராமல் இருக்காங்களே, அந்த ஊர் இன்னும் வராமல் இருக்கு, இந்த ஊர் வராமல் இருக்கு, ஈரான் வராமல் இருக்கு, ஈராக் வராமல் இருக்கு, ஈஜிப்ட் வராமல் இருக்குது, அவங்களுக்குலாம் அந்த மெசேஜ் போகாமல் இருக்குது என்று இதை நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னையே மாய்த்து கொள்ள பார்க்குறியே. அப்போ எவ்வளோ அக்கறை செலுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டெடியான பிறகுதான் அதிகமாக அக்கறை செலுத்தினார்கள். இப்போ நம்மளுக்கு என்ன நல்ல அழகான வாய்ப்பை தந்திருக்கிறான். முதல்ல ஒரு மசோரா பண்ண இடமில்லை, கூடி பேசுவதற்கு இடமில்லை, அதாவது மக்கள்கிட்ட பணம் திரட்டுவதற்கு ஒரு இடமில்லை. இன்றைக்கு ஒரு செட்டாய் உட்கார்ந்த பிறகு இந்த பலத்தை எல்லாம் வைத்து கொண்டு முன்பு இருந்ததை விட கூடுதலாக தாவா செய்யணுமா இல்லையா, கூடுதலாக மக்கள்கிட்ட கொண்டு அழகான வாய்ப்புகளை தந்திருக்கிறான். நமக்கென்று ஒரு நிறுவனம், ஒரு இடம், ஒரு அமைப்பு, ஒரு வளர்ச்சி கண்டவுடனே என்ன செய்யணும், இந்த பலத்தை ஒரு பலமும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு தாவா பண்ணணும், ஒரு சப்போர்ட்டிங் இல்லாமல் இன்னைக்கு வந்து சத்தியத்தை எடுத்து சொன்னோம். இன்னைக்கு இவ்வளோ மக்கள் நமக்கு பின்னாடி நிற்கிறார்கள், இவ்வளோ மக்கள் நிதி ஆதாரம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், இவ்வளவு நம்ம அரசாங்கத்திலிருந்து எல்லா பக்கத்திலையும் நமக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது.
இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தி முந்தி செய்ததை விட பல மடங்கு அதிகமாக நாங்கள் செய்வோம், பல மடங்கு அதிகமாக மக்களுக்கு மெசேஜை கொண்டு போவோம், அப்படி தானங்க நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. அவ்வளவு தாவா பணி புதிய சகோதரர்களை கொண்டு தான் எடுத்து சொல்லப்படுகிறது. பழைய ஆட்கள்லாம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பழைய ஆட்கள் செஞ்ச தாவாவுக்கெல்லாம் நன்மை இல்லாமல் போய்விடுமோ? ஏன் அவங்க செஞ்சாங்க? இஹ்லாஸா செஞ்சால் தான் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் நம்ம செய்கிற காரியத்துக்கு கூலி கிடைப்பதற்கு என்ன வேணும்? தூய்மையான எண்ணம் இருக்கணும். தூய்மையான எண்ணம்னா என்ன? இதை நாங்கள் சொல்றதுனால எங்களுக்கு எந்த ஒரு சுயநலமும் இல்லை, இதை செய்கிறதுனால இது நல்ல கொள்கை, இதை 4 பேருக்கு சொன்னால் அதனுடைய கூலி மறுமையில் எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக தாவா பண்ணினால்தான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், தாவாவை நேற்று வரைக்கும் நன்றாக செய்த ஆரம்ப கால சகோதரர்கள் இன்னைக்கு நமக்கு என்ன ஒதுங்கி விட்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு பலத்தை பெருகி தங்களை சேஃப்டி பண்ணுவதற்கு பிரச்சாரம் செய்தார்கள் என்பதை அவங்க செயல் மூலமாக நிரூபிக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் என்ன ஆகுறது? நம்முடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம் என்ன ஆகுறது? புதியவர்களை கொண்டு அல்லாஹ் இதை நிமித்தவில்லை என்று சொன்னால் அப்படியே ஓஞ்சிரும் போல இருக்குது. இன்னைக்கு களத்தில் நிற்கிற எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க தான். இன்னைக்கு களத்தில் நின்று பிரச்சாரத்துக்கு போகக்கூடியது, அடி உத வாங்குறது, ஒரு நிர்வாக பொறுப்பை கையில் எடுத்துக்கொள்வது, ஆனால் எல்லாமே யாருன்னு கேட்டால் புதுசாக நேரத்தும் வந்தாலும் போன வாரமும் போன மாதமும் இந்த கொள்கையில் சேர்ந்த சகோதரர்கள் தான் அதிகமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. பழைய ஆட்கள்லாம் டோட்டல் அவுட் இன்னைக்கு. அப்போ எப்படி இந்த அவங்களுடைய கடந்த கால செயலுக்கு எப்படி கூலி கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் அது தேவையாக இருந்தால் எத்தனை தடவை வேண்டாலும் சொல்லலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நமக்கு காட்டுகிறார்கள். என்ன சம்பவம்? 3 பேரை, நிறைய பேர் எல்லாம் விசாரிப்பான், எல்லாத்தையும் தான் விசாரிப்பான். அதில் ஒரு 3 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்திற்காக சொல்லி காட்டுகிறார்கள். 3 நபர்களை அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு ஆள் யாருன்னா பெரிய செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு அல்லாஹ் நிறைய பணங்காசை கொடுத்தான். அவர் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணினார். அவர் அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? உனக்கு நிறைய நான் பொருளாதாரத்தை கொடுத்தேனே, அந்த பொருளாதாரத்தை வைத்து நீ என்ன செஞ்ச? அவர் சொல்லுவார், என்ன செஞ்சேனா? நிறைய அள்ளி கொடுத்தேன், யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தேன், பள்ளிவாசல் கட்டுறது கொடுத்தேன், கல்விக்கு கொடுத்தேன், அது கொடுத்தேன், சத்திரம் கட்டினேன், சாவடி கட்டினேன்ட்டு அவர் என்னென்ன பணிகளுக்கெல்லாம் செலவிட்டாரோ அதையெல்லாம் சொல்லி காட்டுவார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? இதெல்லாம் கரெக்டு தான், நீ செஞ்ச, பொருளாதாரத்தின் மீது பற்று இல்லாமல் இவ்வளோ காரியமும் செஞ்ச. எதுக்கு செஞ்ச? செய்யும் போது உன் மனசில் என்ன இருந்துச்சு? செய்யும் போது உன் உள்ளத்தில் என்ன எண்ணம் இருந்தது? இப்படி நம்ம செஞ்சா நம்மளை படைச்ச இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட பயங்கரமான கூலி கிடைக்கும் என்பதற்கு நீ செய்தாயா? அல்லது இப்படி நம்ம வாரி வாரி கொடுத்தோம் என்று சொன்னால் நம்மளை கொடைவள்ளல் என்று மக்கள்லாம் போற்றுவார்கள் என்பதற்கு செய்தாயா? அப்போ நீ கொடைவள்ளல் என்று போற்றப்படுவதற்கு தானே செஞ்ச, உனக்கு ஒன்றும் கிடையாது, ஓடு நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கிறான் அல்ல. அப்போ நல்லதை செஞ்சிருக்கிறான், நல்லதுக்கு கூலி கிடைக்கிறதுக்கு போல தண்டனை கிடைக்குது. இவன் செலவழிச்சதுக்கு நன்மை இல்லைன்னு மட்டும் ஆக்கலாம் அல்ல, இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க, என்னுடைய திருப்திக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஊர் உலகம் மெச்சனை என்பதற்காக இவன் செஞ்சிட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ எதை பார்க்குறான்? அல்ல எவ்வளவு செலவழிச்சான்டா பார்க்குறான். செய்யும் போது உன் மனசில் என்ன இருந்துச்சு அதை அல்லாஹ் பார்க்குறான். அதே மாதிரி ஒரு மார்க் அறிஞரை அல்லாஹ் நிப்பாட்டி என்ன செய்வான்? விசாரிப்பான். உனக்கு நான் கல்வியை கொடுத்துருந்தேனே, நல்ல திறமையை கொடுத்துருந்தேனே, இந்த இல்மை வைத்து கொண்டு நீ என்ன செஞ்ச? அவர் நிறைய நல்லது கெட்டது பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பார் இல்லையா? அதெல்லாம் சொல்லுவார். பிரச்சாரம் பண்ண, அந்த ஊருக்கு போன, இந்த ஊருக்கு போன, அடி வாங்கின, உதவாங்கின, அவர் என்னென்ன செய்தாரோ அதையெல்லாம் அவர் சொல்லுவார். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் செஞ்ச, உண்மைதான், என்ன நினச்சிக்கிட்டு செஞ்ச? செய்யும்போது உன் மனசில் என்ன இருந்தது? எதுக்காக வேண்டி ஒரு நீ போனேன்? எதுக்கு போனேன்? நம்மளை பார்த்தாங்கன்னா மக்கள் என்ன செய்யணும்? பெரிய அறிஞர், பெரிய சிந்தனைவாதி, சீர்திருத்தவாதி என்று நம்மளை பற்றி 4 பேர் பேசணும், அதுக்கு தானே இப்போ போனேன். இந்த மாதிரி நம்ம இல்ம மக்களுக்கு சொன்னால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட இதுக்கு பயங்கரமான கூலி கிடைக்கும், பல நன்மைகளை என்ன செய்யலாம், வாரி சுருட்டி கொள்ளலாம் என்று நீ நினைத்து கொண்டு அதை செய்திருந்தால் அதை நான் உனக்கு கூலி தருவேன். நீ கல்வியையும் தந்துடுறேன், அழகான கல்வி ஞானத்தை உனக்கு கொடுத்துருக்குறேன், அதை மக்களுக்கு சொல்லும்போது நீ என்னத்தை எதிர்பார்க்குற?
நம்மளை ஆலிம் என்று மக்கள்லாம் புகழணும் பாராட்டணும் என்று தானப்ப நீ செஞ்ச, பாராட்டிட்டாங்க. நீ எதுக்காக வேண்டி செய்தாயோ அது உலகத்தில் கிடைச்சிருச்சு என்று சொல்லிவிட்டு இவனை இழுத்துட்டு போங்க நரகத்துக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்போ இவர் அழகான காரியம் செஞ்சிருக்கிறாரு. ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுறதுனா சின்ன விஷயமா? அது மூளைக்கு வேலை கொடுக்கறதுன்னா அதிகமான எனர்ஜி செலவாகக்கூடிய ஒரு விஷயம். அது அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளோ மெனக்கட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் மக்களுக்கு என்ன செய்கிறாரு, மார்க்கத்தை அறிந்து சொல்வதிலேயே தன்னுடைய காலத்தை எல்லாம் கழித்திருக்கிறாரு. ஆனால் மனசில் என்ன இருந்திருக்குது, இவருக்கு பேரும் புகழும் வாங்கணுங்கிறது தான் இருந்திருக்குது. அல்ல என்ன செய்வான், உன்னை எல்லாரும் எதுக்கு நீ ஆசைப்பட்டியோ அது மாதிரி உன்னை பாராட்டி விட்டார்கள். அந்த மக்களெல்லாம் உன்னை அறிஞர் என்று நினைச்சிட்டாங்க, புகழ்ந்து பேசி விட்டார்கள். நீ நினைத்து அங்கே கிடைத்து விட்டது. இந்த இல்மை கொண்டு நீ பேரும் புகழும் எதிர்பார்த்த காரணத்தினால உனக்கு சொர்க்கம்லாம் கிடையாது, இவனை நரகத்துக்கு எடுத்துட்டு போங்க. இது ஒரு பாவச் செயலாக நன்மையை பறித்துக் கொள்வதோடு இதை ஒரு பாவச் செயலாக அல்லாஹ் கணக்கு எடுத்து என்ன செய்யறான், நரகத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து மூணாவதாக உயிர் தியாகி, உயிரையே தியாகம் செய்த ஒரு சகோதரர் ஒருத்தர் கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. மனிதன் செய்கிற தியாகத்திலேயே உயிர் தியாகம் தான் பெருசு. எதை வேண்டாலும் கொடுத்துருவோம், உயிரை கொடுக்க முடியுமா? அப்புறமேலே என்ன உயிரை கொடுத்த என்ன இருக்கு, அப்புறமேலு ஒன்றுமே இல்லை, அனுபவிக்க முடியாது. அப்போ காசு பணம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதா இருந்தால் கூட என்ன வேணும், உசுறு இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தில் இறங்கி அதில் உயிரை தியாகம் பண்ணிட்டான்னு வைங்க, உயிர் போயிரும்னு தெரிஞ்சு அதில் இறங்கி எதிரிகளை வீழ்த்துவதற்காக, தீய சக்திகளை வீழ்த்துவதற்காக, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக உயிரை பணையம் வைத்து என்ன செய்கிறான், ஒருத்தன் களமிறங்கி இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு சாதாரண பரிசு இல்லை. அந்த மாதிரியான வேலையை செஞ்சிருக்கிறான். அவனை கூப்பிட்டு எல்லாம் கேட்குறான், என்னப்பா நீ என்னப்பா செஞ்ச, உனக்கு இளமை ஆரோக்கியம் ஒரு உடல் கட்டெல்லாம் கொடுத்துருந்தேனே, நீ என்ன செஞ்ச? அவன் என்ன சொல்லுவான், நான் உசுரையை கொடுத்துட்டேனே, உனக்காக வேண்டி உயிரை அர்ப்பணிச்சிட்டேனே, தியாகம் பண்ணிட்டேனே அப்படிமா. அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ உயிரை கொடுத்தது உண்மை, எனக்காக கொடுத்தேங்கிறது உண்மை இல்லை. நீ எதுக்காக கொடுத்த, நம்ம இந்த மாதிரி நம்ம தியாகம் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம மரணத்திற்கு பிறகு நம்மளை பற்றி எல்லாம் பெரிய வீரன்னு பேசுவாங்க, பெரிய தைரியசாலின்னு பேசுவாங்க, பெரிய தியாகி என்று நம்மளை பற்றி பேசுவாங்க. அப்போ வீரன், தியாகி, தைரியசாலி இது போன்ற பெயர்களை எடுப்பதற்காகத்தான் நீ ஆசைப்பட்ட. நீ மரணித்த பிறகு உன்னை இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் பாராட்டி விட்டார்கள், உனக்கு உலகத்தில் அது கிடைத்து விட்டது. அதனால் நீ இந்த நல்ல காரியத்தை இந்த மாதிரி பயன்படுத்திய காரணத்தினால் உனக்கு நரகம் தான், இவனை இழுத்துட்டு போங்க. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மூணு காரியமும் சின்ன காரியம் நினைக்கிறீங்களா? ஒரு மனிதன் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறான்னு வைங்க, அவன் நல்ல வழியில் செலவு செஞ்சான்னு சொன்னால் அவனுடைய இபாதத்துகளால் கிடைக்கிற ஒரு நன்மை ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி அறப்பணிகளால் கிடைக்கக்கூடிய நன்மை இன்னும் பல மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்குமே. ஆனால் ஏழை பாலைகளை விட இவனுடைய நன்மைகள் கணக்கு வழக்கு இல்லாமல் ஏறி இருக்கும். எங்கேயோ கொண்டே நிப்பாட்டிடலாம் இவனை, அந்த அளவுக்கு நல்ல வழியில். ஆனால் அந்த வழியில் செலவழிச்சும் இருக்கிறான் இவன். அப்போ நல்ல வழியில் செலவழிக்கிறது கிடைக்கக்கூடிய நன்மை எந்த அளவுக்குன்னா, ஒரே ஒரு தானியத்தை நீங்கள் செலவு செய்தால், மசலுள்ளதீன யும்பிக்கூன அம்பாலகும் பி சபீலில்லாஹி க மசலி ஹப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு உதாரணம் ஒரு தானியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தானியத்தை நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைக்கிறீர்கள், விவசாய நிலத்தில் என்ன செய்கிறீங்க, புதைக்கிறீங்க. அது என்ன செய்கிறது, அதுலேருந்து ஒரு கதிர் ஒன்று முளைக்கிறது. அதில் என்ன செய்கிறது, சபா 50 சபா சனாபில, அதில் 7 கதிர்கள் இருக்கிறது. ஒரு கதிர் முளைக்கிறது, அதில் 7 கதிர்களாக என்ன செய்கிறது, பிரிக்கிறது. ஒவ்வொரு கதிரில் ஃபீக்குள்ளி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியம் இருக்கிறது. அப்போ 700 ஆகி போயிடுச்சு. ஒரே ஒரு கோதுமையை நம்ம புதைக்கிறோம், ஒரே ஒரு நெல்லை புதைக்கிறோம், அதிலிருந்து 7 கதிர்கள் விடுகிறது. ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் 100 விதைகள் இருக்கிறது. அப்போ 700 ஆயிடுச்சு. இதோடு நிறுத்திக்கல, ஒல்லாஹு யுலாயிஃபு மயஷா, அல்லாஹ் நாடினா நாடியவர்களுக்கு இதை விட கூடவும் தருவேன். அப்போ நீங்கள் ஒன்று செலவழிச்சா 700 தருவேன் குறைஞ்சபட்சம், அதிகபட்சத்துக்கு கணக்கே கிடையாது. அப்போ ஒரு குறைஞ்சது 700 மடங்கு நன்மை தர்றதா இருந்தால் ஒரு பணக்காரன் எங்கே போய் நிற்பான்? நல்ல காரியத்தில் பணத்தை செலவு செஞ்ச பணக்காரன் ஏழைகள்லாம் எட்டி பார்க்க முடியாத இடத்துல என்ன செய்வான், இருப்பான். இருந்தானா, இருக்க முடிஞ்சானா? இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் செலவழிச்சான். இது சரியில்லை, கல்பு சரியில்லையே, உள்ளம் சரியில்லையே, அவனுடைய எண்ணம் தூய்மையாக இல்லையே. அப்படித்தான் நல்லா பார்க்குறான்.
அதே மாதிரி வந்து ஒருத்தன் ஆலிமாக இருந்து மார்க் அறிஞராக இருந்து பல பேருக்கு சொல்லி கொடுத்தான்னு அவனுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அவனுடைய அமலுடைய நன்மை கிடைக்கும். அவன் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தானோ அவங்க செய்கிற அமலுடைய நன்மை இவனுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு குறையாது, ஆனால் இவனுக்கும் அது கிடைக்கும். அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பேர் இவனை கொண்டு நேர்வழிக்கு வந்தால் இந்த ஒரு மனுஷன் 1000 பேருடைய அமலுடைய நன்மை அடைந்தான்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் தானே, மறுமையில் வெற்றி சொர்க்கம் நிச்சயமாகி போச்சா இல்லையா? அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறான். ஆனால் இது சரி உள்ள சரியில்லாமல் இருந்திருக்கு, பேருக்கும் புகழுக்கும் செஞ்சிருக்கிறான். இப்போ என்னவாச்சு? போடா ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ இல்மை கொண்டு எங்கே போகலாம்? நபிமார்களுக்கு அடுத்த நிலையில் போய் உட்காரலாம். அவ்வளோ பெரிய இடத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நரகவாசியாக போய் நிற்கிறான். காரணம் என்ன? தூய்மையான எண்ணம் இல்லாதது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து உயிர் தியாகம் என்பதும் உடனே சொர்க்கம் கிடைக்கிறது, எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது ஷஹீதுகளுக்கு. அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த தர்ஜாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து உசுரையும் தியாகம் பண்ணிட்டு ஒன்றுமில்லாமல் போகிறான்னு பாருங்களேன். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து இன்றைக்கி ஏகத்துவத்துக்கு வந்துட்டோம். புதுசாக வந்தவங்கள்ட்ட வீரியம் இருக்கும். புதுசாக வந்தவங்க மனசில் வைத்துக்கொள்ளணும், இந்த வீரியத்தை நாங்கள் நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொள்வோமே தவிர குறைத்து கொள்ள மாட்டோம். அடுத்தவருக்கு சொல்றதுங்கிற இந்த வேலையிலிருந்து நாங்கள் வந்து மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டு போவோமே தவிர பின்வாங்க மாட்டோம், தளர்ந்துட மாட்டோம். ஏன் தளர்ந்துட மாட்டோம்? இதை நாம் செய்வதற்கு காரணம் பேர் வாங்குவதற்கு அல்ல, புகழ் அடைவதற்கு அல்ல. இந்த பணியில் நாம் இறங்கிறோமையானால் இதற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி வந்து நம்முடைய மறுமை வெற்றியை உறுதிப்படுத்தும். நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதுக்கு எந்த வகையிலாவது நம்ம உதவி செய்யுது. சத்தியத்தை சொல்வது என்று சொன்னால் வெறும் பேச்சாளருக்கு மாத்திரம் கிடையாது கூலி. ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் அதுக்கு ஏற்பாடு செய்கிறவன், அதுக்கு நிதி உதவி செய்கிறவன், அதுக்கு சேரத்துக்கு போடுறவன், அது நோட்டீஸை விநியோகம் பண்ணுறவன், அது விளம்பரம் பண்ணுறவன், 4 பேர் கூட்டிக்கிட்டு வர்றவன், எந்த வகையிலாவது அதுக்கு ஒத்துழைப்பாக இருந்தோமையானால் நமக்கு அதற்குரிய பங்கு கிடைக்கும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குமையானால் அப்போ அதை அடைவதில் நம்ம எப்படி திருப்தி அடைய போதும்னு எப்படி நினைக்கிறது? மர்ம விஷயத்தில் போதும்னு நினைக்கவே கூடாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசையில் படணும். மறுமை மேட்டரில் எந்த அளவுக்கு பேராசைப்படணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேராசைக்கு ஒரு இலக்கணமாக அவர்களே திகழ்கிறார்கள். அவங்க மறுமை விஷயத்தில் அவங்க அளவுக்கு யாரும் பேராசைப்பட்டதே கிடையாது. எந்த அளவுக்கு பேராசைப்படுறாங்க? அவங்க சொல்கிறாங்க, மறுமையில் பல பதவிகள் இருக்கிறது, பல ஸ்டேஜ் இருக்கிறது, படித்தரம் இருக்கிறது. அதில் ரொம்ப டாப் லெவலில் உள்ள படித்தரம் என்னன்னு கேட்டால் வசீலா என்கிற பெயர். வசீலான்னு இந்த வசீலா இல்லை, வசீலா தேடுவதுங்கிறாங்களா அது இல்லை. அங்கே உள்ள வசீலான்னு ஒரு போஸ்டிங், ஒரு பதவி. மறுமையில் வந்து வசீலா என்கிற பெயரில் வந்து ஒரு தரஜா இருக்கிறது, ஹை போஸ்ட். அது அந்த தரஜாவை வந்து ஒரு பெரிய நம்பர் அதிகமான ஆட்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். இந்த வசீலாங்கிறது வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். முக்கோணம் மாதிரி இருந்தால் கீழே நல்லா விரிஞ்சு இருக்கும், மேலே போய் சுருங்கி ஏறிக்கிட்டே புரண்டு வைங்களேன், உச்சியில் ஒரு ஆள் தான் நிற்க முடியும். அந்த மாதிரி வசீலாங்கிற அந்த பதவி வந்து அவனுடைய அடியார்களில் ஒரு ஆளுக்கு தான் எல்லாம் கொடுக்க போகிறான், ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான். ஒட்டுமொத்த உம்மத்திலேயே வசீலாங்கிற அந்த போஸ்ட் யாருக்கு தான் கிடைக்கும்? ஒரே ஒரு ஆளுக்கு தான் நல்லா கொடுக்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஒரு ஆளை நான் இருக்கணும். எப்படி பேராசன்னு பாருங்க. அதாவது துன்யாவில் வந்து அது வேணாம் இது வேணான்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுங்கான ஆடைக்கு ஆசைப்படலை, ஒழுங்கான வீட்டுக்கு ஆசைப்படலை, ஒழுங்கான அதிகார பவருக்கு ஆசைப்படவில்லை, அந்தஸ்துக்கு ஆசைப்படவில்லை, நாக்கில் ருசியாக திங்கணுங்கிறதுக்கு என்ன செய்யலை, ஆசைப்படவில்லை. எல்லா ஆசையும் அடக்கி கொண்டார்கள். ஆனால் மறுமேண்டு வரும்போது ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்குன்னு வரும் பொழுது என்ன சொல்கிறாங்க? அந்த ஒரு ஆளாக நான் இருக்கணும், எனக்கு அது கிடைக்கணும். எனக்கு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள்லாம் எல்லா என்னுடைய உம்மத்தின் அனைவரும் அந்த பதவியை எனக்கு கொடுக்க சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க. நம்மள்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த உயர்ந்த பதவி ஒரு ஆளுக்கு எல்லாம் கொடுக்க போகிறான்ல, அந்த ஒரு ஆள் இப்ராஹிம் நபியாக இருக்கக்கூடாது, அந்த ஒரு ஆள் மூசா நபியாக இருக்கக்கூடாது, நானாக தான் இருக்கணும், எனக்கு தான் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க துவா செய்ய சொல்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யறோம்? அதை துவா செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாங்கு சொல்லி முடித்த உடனே பாங்கு துவாவில் என்ன செய்கிறாங்க? இதை எனக்காக கேளுங்கிறாங்க.
அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா, இந்த முழுமையான அழைப்பிற்கு சொந்தக்காரனே, ஒசலாத்தில் காயிமா, நிலையான தொழுகைக்கு உரிமையாளனே, ஆத்தி முகமது அனில் வசீலா, முகமது அவர்களுக்கு வசீலா பதவியை நீ கொடுத்துரு. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்க, ஒவ்வொரு நாளைக்கும் 5 தடவை கேட்குறோம், உலகம் பூரா கேட்குறோம், கியாமத் நாள் வரைக்கும் கேட்க போகிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து 14 நூற்றாண்டை கேட்குறோம். இப்படி அடுக்கடுக்கான பிரார்த்தனைகள் அல்லாஹ்ட்ட போகும் பொழுது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்துருவான். அப்போ அதை நான் ஆசைப்படுறேங்கிறாங்க. அப்போ மறுமை பதவியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னும் ஏதாவது பெருசு இருக்குதா, இன்னும் பெருசு இருக்குதா, இன்னும் கூட அடைய முடியும். துன்யாவில் ஆசைப்படுறோம்ல, துன்யாவில் ஆசைப்படாட்டி கூட ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வராது, செத்து போயிட மாட்டோம். மறுமையில் லாஸானா பெரிய பிரச்சனையாகி போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மறுமை பதவியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கிடைக்காட்டாலும் எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். மறுமை நாளில் அங்கே போன உடனே அந்த ட்ராக்கே மாறிவிடும். எப்படி மாறினேன்? இப்போ நம்ம ஒரு தாய் இருக்காள்னு வைங்களேன், பசியாக அவளுக்கும் பசியாக இருக்குது, பிள்ளைக்கும் பசிக்குது. அவள் என்ன செய்வா, தன் பசியை சகித்து கொண்டு பிள்ளையுடைய பசியை தீர்ப்பதற்கு அந்த உணவை கொடுப்பாள். அந்த உணவு சாப்பிட்றத பார்த்து என்ன செய்வா, அடக்கி கொள்வாள். அவள் பசியாக தான் இருப்பாள். அப்போ இந்த மாதிரி தியாகமெல்லாம் இங்கே தான். அங்கே என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், யோம யஃபிருல் மரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. அங்கே மறுமைன்னு வந்து விட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் அண்ணன் தம்பியை விட்டு ஓடுவான், பொண்டாட்டி விட்டு ஓடுவான், அப்பனை விட்டு ஓடுவான், அம்மா விட்டு ஓடுவான். ஒவ்வொரு மனிதன் குல்லிம்ரி மின்ஹும் யௌமைதின் ஷானு யுக்னிஹி. அன்றைய தினத்தில் ஒவ்வொருத்தனே அவனை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மேட்டர் தான் பெருசாக தெரியும். அந்த சுயநலமே மிஞ்சி நிற்கக்கூடிய ஒரு உலகம் எது? மறுமை உலகம். அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம என்ன ஆசைப்படணும்? அதில் ஃபஸ்ட்டுக்கு வரணும், அதில் மேலான நிலையை அடையணும், அதில் மேலும் மேலும் அதிகரிக்கணும். இவ்வளவு தான் போதும். இன்னும் சொல்ல போனால் உலகத்துடைய ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன, பரீட்சை எழுதணும், ஒரு வாரத்தில் ரிசல்ட்டை போட்டுருவாங்க, ஜெயிச்சுட்டான் தோத்துட்டான்னு சொல்லி. இன்னொரு நம்ம ட்ரை பண்ண முடியும். நம்ம தோத்துட்டோன்னு வைங்களேன், பரீட்சையில் தப்பாக போய்ட்டு என்ன செய்வோம், மாரியர்ஸ் வச்சு மறுபடியும் எழுதி பாஸ் ஆகிக்கிற முடியும், வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்தை வைக்கணும், நஷ்டமாகி போச்சு, போடா வேற ஒரு வியாபாரத்தை சம்பாரிச்சிட்டு போகிறோம் என்று என்ன செய்வோம், லாப நாட்டை தெரிஞ்சவுடனே இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம். மறுமைக்கு எப்படிலாம் உண்டா, எழுதிக்கிட்டே தான் இருக்கிறோம், பரீட்சைக்கு ரிசல்ட் தெரியல. இப்போ நம்ம வாட்டு செயல்பாடை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம தொழுகைக்குள்ள மார்க் என்ன தெரியல, நம்ம நோம்புக்குள்ள மார்க் என்ன நமக்கு தெரியல, நம்முடைய ஹஜ்ஜி செஞ்ச மார்க் என்ன அதுவும் நமக்கு தெரியல, நம்ம ஜக்காத்து கொடுத்ததுக்கு என்ன மார்க் எல்லாம் போட்டிருக்கோம் அதுவும் தெரியல. நம்ம செய்கிற எத்தனை நல்லறங்கள்லாம் இருக்குது, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பரக்கத்தா எழுதிட்டோம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் நிறைய மாணவர்கள் என்ன செய்வாங்க, பரீட்சை எழுதிட்டு வீட்டில் கேட்டால் 90க்கு மேலே வருவான்ல அப்படிமா, அது 90ல் சைபருக்கு அடிபட்டு போயிடும், 9 தான் வாங்கியிருப்பான். அப்போ அவன் என்ன செய்வான், நல்லா எழுதிட்டோம் நல்லா எழுதிட்டோம்னு நினைக்குவான்ல. அந்த மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நம்ம செய்கிறது எத்தனை ஃபெயிலியராக போகுதோ, எத்தனை தொழுகை தூக்கி மூஞ்சில் எறிய போகிறானோ, எத்தனை நோம்புக்கு அர்த்தம் இல்லாமல் போகுதோ, எத்தனை ஹஜ்ஜிக்கு ஒன்றும் இல்லாமல் போகுதோ, இதெல்லாம் நம்ம எல்லாம் நஷ்டவாளி ஆயிடுவோமே. அப்போ என்ன பண்ணணும், அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வீரியமாக 4 பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் இந்த நேர்வழி காட்டி அந்த நன்மை எனக்கு கொடு, இன்னும் 10 பேருக்கு நேர்வழி காட்டி என்னை பயன்படுத்திக்க, அதுக்காக நான் அள்ளி தர்றேன், அதுக்காக நான் உடல் உழைப்பு செய்கிறேன், அதுக்காக நான் ஊராக பிரயாணம் பண்ணுறேன், எனக்கு என்ன இயலுமோ அதையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே வீரியத்தோட தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்வோம். மார்க் போடும்போது நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஒரு பாதிக்கு மேலே அவுட் ஆனால் கூட இதெல்லாம் சேர்ந்து அப்படி தூக்கி நிப்பாட்டிடும், நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ ரிசல்ட் அறியாத ஒரு பரீட்சையில் நம்ம இருக்கும் பொழுது என்ன செய்யணும், நம்ம அதான் கடைசி அது முடிஞ்சதோட உலகமாக முடிஞ்சு போயிடும், மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது என்று இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்குரிய எல்லா வேலையும் செய்யணுமா இல்லையா? அந்த மாதிரியான உணர்வுகள் நம்ம மக்கள்கிட்ட குறைந்திருக்கிறது, குறையக்கூடாது. நீ என்ன செய்யணும், இதில் நம்ம ஈடுபடுவதனால் நமக்கு பெரிய நன்மைகளை நமக்குள்ளே எடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய நம்முடைய வணக்க வழிபாடுகளில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் கூட இந்த அமல்களால் கிடைக்கக்கூடிய நன்மையை வைத்து அல்லாஹ் நிறைவு செய்து விடுவான். அந்த மாதிரியான ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதை விட்டுறவே கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தை இப்போ எடுக்கணும். இதே வேலையாக குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறது, உலகத்துக்கு செய்கிற கடமைகள் போக
நம்ம உடம்புக்கு செய்கிற கடமைகள் போக ஒரு சிறு நேரத்தை, ஒரு சிறு தொகையை, ஒரு சிறு உழைப்பை என்ன செய்யணும், இந்த பணிகளுக்கு கொடுக்கணும், தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்னவென்று சொன்னால் அது குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு மட்டும் 200 ரக்காத் தொழுதுட்டு போகிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. டெய்லி 2 தொழு, விடாமல் தொழு. அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும்? எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தர்மம் செய்யறா ஒரேடியாக வச்சுக்க, இனிமேல் நான் பெட்டியை திறக்க மாட்டேன், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடு. அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற வணக்கத்திலே சிறந்தது என்னன்னு கேட்டால் அதுவமுகா, தாயமாக இருக்க வேண்டும். இன் கல்ல, அது குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை. அப்போ குறைவாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக, அது ஒரு முடிவற்றதாக இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அப்போ தாவாவுக்கு மட்டும் நம்ம தொடர்ச்சியை காணாமல் எல்லாம் தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கிறது, சங்கிலி தொடராக போய்கிட்டே இருக்கிறது. தாவா பிரச்சாரத்துக்கு மட்டும் ஒரு கட்டத்தோடு நிற்பது எப்படி நியாயமாகும்? பின்வாங்கிறது எப்படி நியாயமாகும்? சோர்ந்து விடுவது எப்படி நியாயமாகும்? அப்போ இருக்கக்கூடிய சகோதரர்களும் பழைய சகோதரர்களும் சிந்தித்து பார்த்துன்னு செய்யணும். ஆகா, நம்ம கடந்த கால அமலையும் பாழாக்கிடக்கூடாது, நம்ம இது ஒரு வேலையாக வைத்துக் கொள்வதுக்கு முடிக்கவே கூடாது. இந்த வேலையை நிறுத்துகிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இது பாட்டுக்கு எப்படி சாப்பிட நிறுத்த முடியாதோ, குடிப்பதை நிறுத்த முடியாதோ, தூங்குவதை நிறுத்த முடியாதோ, அதே மாதிரி நம்ம நிறுத்த முடியாத ஒரு ஒர்க்காக எதை ஆக்கி கொள்ளணும்? இந்த சத்தியத்தை, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்கிற இந்த சத்தியத்தை பாரெங்கும் கொண்டு போய் நாங்கள் சேர்ப்போம். மூத்தாவர வரைக்கும் அதில் எங்களால் இயன்ற அளவுக்கு எங்களுடைய பங்களிப்பை தருவோம் என்கிற ஒரு உறுதிமொழியை நீங்களும் நாங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்.